ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று மே 8 வியாழக்கிழமை. விதை வடிவான வாசனைகள் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் நம் பிராரப்த கர்மத்தை தொலைத்து விடுதலை பெறவே பிறப்பெடுத்து உள்ளோம். ஆத்மாவில் புதைந்து கிடக்கும் விதை வடிவான வாசனைகளை அனுபவிக்கும் போது அவைகள் மறுபடியும் நம்முள் விதை வடிவாக வாசனைகளை விட்டு சென்று மீளா பிறவிக்கடலில் தள்ளிவிடும். எப்போதும் விடுதலை அளிக்காது. இது ஒரு பிறப்பு இறப்பு சுழற்சி சக்கரம். இதையே பகவான் உபதேச உந்தியார் பாடலில் குறிப்பிடுகிறார். வினையின் விளைவு வெளிவுற்று வித்தாய் வினைக்கடல் வீழ்த்திடும் உந்தி பெற வீடு தரலிலை உந்தி பெற. ஆசைகளை அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டும் என்பது எரியும் தீயை பெட்ரோல் கொண்டு அணைக்க முயற்சிப்பதற்கு ஒப்பாகும். ஆசைகள் அனுபவிக்க மேலும் மேலும் வலுப்பெற்று அவற்றை மீண்டும் மீண்டும் அனுபவிக்கத்தான் தூண்டும். புலன் இன்பத்தை விலக்கினால்தான் அவற்றின் நாட்டம் குறைந்து பலவீனமடையும். அப்பொழுதுதான் ஆன்மீக நாட்டத்தால் விஷய வாசனைகளை ஒழிக்க முடியும். திருமூல நாயனார் நேர் எதிர்க்கரத்தை முன்மொழிகிறார். அடக்கு என்பார் அறிவிலார், அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கில்லை, அஞ்சும் அடக்கி அசேதனமாம் என்றிட்டு அஞ்சும் அடக்கா அறிவு அறிந்தேனே. ஐம்புலன்களை அடக்கு என்று சொல்பவர்கள் மூடர்கள். ஐம்புலன்களை வென்ற தேவர்களும் இல்லை. புலன்களை அடக்குவது அறிவின்மை என்பதை அறிந்து ஐம்புலன்களை அடக்க அவசியமில்லாத அறிவை அறிந்து கொண்டேன் என்கிறார் திருமூலர். சரி, வாசனைகள் அழிய வழி என்ன என்றால், அனுபவிக்க துடிக்கும் தான் யார் என்று அகத்தாய்வு செய்ய வேண்டும். மனவுரு மாயமை மன்னுமா யோகி தனக்கோர் செயலிலை உந்தி பெற தன்னியல் சார்ந்தனன் உந்தி பெற. இது உபதேச உந்தியார் பாடல். மன உரு மாய என்றால் மனத்தின் உருவம் அழிய. மனம் எண்ணங்கள் வடிவம். எண்ணங்கள் மனதின் வெளித்தோற்றம். எண்ணங்கள் மனமல்ல. எண்ணுகின்றவன் யார்? நான் என்பதே மனம் என்பது பகவானின் கருத்து. எண்ணங்கள் எழும்போது எண்ணுகின்ற நான் யார் என்று மனதின் உருவை விசாரித்தால் அதற்கு சொந்த இருப்பு இல்லாததால் மறைந்து அழியும். மாயோகி மனதின் உருவமான நான் என்னும் அகந்தை அழிந்தவன் பெரிய யோகி. அவன் ஆத்மஸ்வரூபம். மனம் புலன்கள் வழியே ஆத்மஸ்வரூபத்திலிருந்து மனிதனை வெளியே இழுத்து செல்கிறது. அந்த இணைப்பு அழிகிறது. மனம் மாய்ந்தவன் மாயோகி. மனம் அழிந்தால் எஞ்சியிருப்பது இயல்பான ஆத்ம அறிவு, சச்சிதானந்த ஸ்வரூபம். இந்த இயல்பான ஆத்ம அறிவையே திருமூலர் குறிப்பிடும் அஞ்சும் அடக்கா அறிவு. இந்த அறிவுக்கும் ஐம்புலன்களுக்கும் தொடர்பில்லை. மனம் அழிந்தபின் ஐம்புலன்கள் ஆத்ம அறிவால் பிரகாசமுற்று காலா மணிவிளக்காய் ஒளிரும். அந்த மெய்ஞானியின் ஜீவன் சிவலிங்கமாய் திகழும். விதை வடிவான வாசனைகள் அழிய தியானம் பெரிதும் உதவும். தியானத்தின் போது உள்மனதில் விதை வடிவான வாசனைகளை வெளிக்கொண்டு வந்து அவற்றை அழிக்க வேண்டும். வாசனைகள் அழிய எண்ணங்கள் படிப்படியாக குறைந்து நம் இயல்பான ஆத்ம அறிவு நான் என்று விளங்கும். எழும் எண்ணங்களை அடக்கக்கூடாது. அதேவேளை அளவுக்கு அதிகமாக அனுபவித்து ஆசைகளை மேலும் வளர்க்கவும் கூடாது. நாம் எப்போதும் உள்ள இயல்பான சூழ்நிலையில் குருவின் வழிகாட்டலில் தியானம் புரிந்து கொண்டே வந்தால் வாசனைகள் அற்று ஆத்மா ஒளிரும். ஒரு சின்ன கதைப்பு. வயிற்று வலி என்று ஒரு நோயாளி மருத்துவரை பார்க்க வந்தார். அவரை பரிசோதித்த பின் 9 குளிகைகள் கொடுத்து தினம் 3 குளிகை வீதம் 3 நாட்களுக்கு சாப்பிடுங்கள், சரியாகிவிடும் என்றார். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், குளிகை சாப்பிடும்போது குரங்கை நினைக்கக்கூடாது என்றார் மருத்துவர். 3 நாட்கள் கழித்து நோயாளி குளிகையை சாப்பிட முடியாமல் மருத்துவரை பார்க்க திரும்ப வந்தார். மருத்துவரின் சூழ்ச்சி அது. மனதை எதிரிட்டு அடக்க முடியாது. ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.